பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இந்த வேதத்தில் இருக்க வார்த்தை உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. அதாவது உங்களுடைய வேதம் என்னை உயிர்ப்பிக்குதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அப்போ என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படிச்சது என்னது? இந்த பைபிள்ல இருக்க வசனம். அந்த வசனத்தை நான் என்ன பண்ணணும்? டெய்லியும் படிக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை இருக்கு, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும், நமக்கு டைமே கிடையாது பைபிள் படிக்கிறதுக்கு. ஆனால் ஏசப்பா சொல்றாரு, உன் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீ பைபிள் படிக்கணுங்க. பைபிள்ல இருக்க வார்த்தை தாங்க நம்ம கிட்ட பேசும். நம்ம ஏசப்பா கிட்ட பேசுறதுக்கு ஜெபத்தின் மூலியமா பேசுறோம். ஏசப்பா நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 அதிகாரம், இல்லைன்னா ஒரு 10 வசனம், அது கூட நம்மளால படிக்க முடியலன்னா நம்ம கிறிஸ்துவனே இல்லைங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கீங்க, ரசிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கீங்க, ஏசப்பாவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏசப்பாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்க. அதுதான் வேதத்தை படிக்கணும். இன்னைக்கு நீங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சுட்டு போங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென்.